ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி செய்ய போகிறோம். உளுந்தங்களி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி 300, உளுந்து 100 வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா அதை வந்து கிரைண்டரில் தூக்கி போடுறோம். தூக்கி போட்டு அரைக்கிறோம். அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மையாக அரைக்கிறோம். இப்போ மையாக அரைக்குதா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் திட்டா இருக்கனால நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அரைக்கிறதுக்கு டைம் கொடுக்கும். இப்போ அந்த கேப் நம்ம என்ன பண்றோம்னா மண்டை வெல்லம் 1 கப் அல்ல 2 டேபிள் ஸ்பூன் அதை வந்து போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து பாகு அதை மண்டை வெல்லம் பாகு ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ அந்த இதே நம்ம கிரைண்டரில் போட்டோம் இல்லையா, அந்த மாவு பறந்துருச்சான்னு பார்த்தோம். ஓகே, இது நைஸாக இருக்கு. இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சட்டியில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். அதில் ஒரு அரை லிட்டர் டு 3/4 லிட்டர் அளவு தண்ணி நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த மண்டவளம் பாகு இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ இதாகிட்டு இருக்கு. மண்டவளத்தை பாகு ஆகிட்டு இருக்கு. நல்லா அப்பதான் குதிக்க ஆரம்பிக்குது. நல்லா அது வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும் பாத்திரத்துல, அதெல்லாம் கொஞ்சம் கிளறி விடணும். இப்போ கொஞ்சம் நல்லா பாக ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த சட்டியை வந்து தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த மாவு செஞ்சு போலியா அதை நல்லா ஊற்றி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படியே அதில் கொஞ்சம் தண்ணி வேறு ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி 1/2 லிட்டர், இப்போ ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா கட்டியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் விடாமல். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒட்டி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அதே மாதிரி ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி நல்ல மாதிரி அப்படியே இதே மாதிரி கிண்ட ஆரம்பிப்போம். கிண்டிகிட்டே இருக்கணும். இன்னொரு 3 நிமிஷம் கிண்டுவோம். நல்லா விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப கெட்டி செஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கப்ப நம்ம அந்த இது காய்ச்சி வச்சுக்கணும்ல பாகு, மண்டை வெல்லம் பாகு வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் அதே மாதிரி கிண்டுவோம். அதே ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிண்டிட்டு நல்லா கிண்டிட்டு அப்படியே இது ஆஃப் பண்ணோம். அப்படியே கிண்டிகிட்டே இருக்கும். கிண்டிக்கிட்டே இருந்து நல்லா இதானதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பரான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.